ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான எம்மியான டிஷ் தாங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தல்ச்சா அண்ட் மட்டன் ஃப்ரை, அப்புறம் வந்து கீ ரைஸ் தாங்க. ஸோ இந்த கீ ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் குக்கரில் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க குயிக்காக நான் எப்படி செய்கிறேன், எந்த மெத்தடில் செய்கிறேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தால்ச்சாக்கு துவரம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நான் வந்து கொஞ்சம் மட்டன் இதில் வந்து இந்த பருப்பு வேகிறப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ விசில் போட்டு விட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தால்ச்சா ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம மட்டன் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் மிளகு எடுத்திருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன்னு, அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், 2 தக்காளி, இது மட்டும் சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக பேஸ்ட்டாட்டும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு. ஒரு 3-4 விசில் வந்தாலும் போதுமானது தான் நம்மளோட மட்டன், அப்புறம் எல்லாமே வெந்து வந்துடும். ஸோ இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நான் தனியாக வந்து இது வறுவலுக்கு எடுத்திருக்கேன், அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன்னா. ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தால்ச்சாக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த தால்ச்சாவில் பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய், சொரக்காய், அப்புறம் வந்து இதெல்லாம் நான் இந்த காய்கறி இது 2 ஆட் பண்ணுறேன். இது கூட நான் வந்து கொத்தமல்லி, மல்லித்தலை, அப்புறம் புதினா, ஒரு 4-5 பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அதாவது பருப்பு வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச அந்த காய்கறி வெஜிடபிள் இது எல்லாமே போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காய்கறி வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டில் வந்து தாளிக்க போகிறோம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து நெய் போட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய்கறி வந்து வேக விட்டுடலாம் நாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த ரெசிபி உங்க கூட வந்து தால்ச்சா அப்புறம் அந்த குருமான்னு சொல்லி ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து கோரஸாக தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து கலந்துக்கலாம் நாம். ஸோ தேவையான அளவு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, காய்கறி வந்து நல்லா பாயில் ஆகி வரதுக்கு. ஸோ இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 1 by 1 பார்த்திங்கன்னா அதர் சைடு நான் வந்து அரிசி ஊற வைக்க போகிறேன். இது எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கீ ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ இந்த தால்ச்சா மட்டன் வறுவலுக்கு கீ ரைஸு சூப்பரான காம்பினேஷன், செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ இதில் நான் வந்து இன்றைக்கி 1.5 அரைக்கால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 3/4 கிலோ 750 கிராமு அதை ஊறப்பூச்சி எடுத்துடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதர் சைடு நான் வந்து ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி மட்டன் வறுவல் செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம அரைச்ச விழுதை இதில் வந்து கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரில் மட்டன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த அரைச்ச விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள், மிளகு, 2 தக்காளி, இது மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மட்டன் வர ரொம்பவே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்ச இந்த மட்டனை இதோடு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாங்க. ஸோ மட்டனை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குங்க. வளர சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன்கள் இது அதிகமாக இருக்குங்க. நீங்கள் காய்கறியில் இருக்கிற இந்த அதாவது வந்து இந்த ஃப்ரூட்ஸ், அதாவது வெஜிடபிளில் இருக்கிற அந்த ப்ரோட்டீனை விட இந்த ப்ரோட்டீனில் இருக்கிறது சீக்கிரமாக வந்து நம்ம பாடி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், மட்டன் வந்து அந்த ராஸ்மல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கொத்து மல்லித்தலை இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மட்டன் வறுவலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அரோமா ஸ்மெல் கொடுக்குங்க. ஸோ இதில் வந்து நான் மிக்ஸி வாஷ் பண்ண அந்த தண்ணீரையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து இது ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளார நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மட்டன் வெந்து வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் இந்த தால்ச்சாக்கு அனதர் சைடு தால்ச்சாக்கு இந்த காய்கறியும் நல்லா வெந்துடுச்சுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கீ ரைஸ்க்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, அப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மல்லித்தலை, 2 தக்காளி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இது மட்டும்தான் இந்த கீ ரைஸ், அதாவது புலாவ் கூட நீங்கள் சொல்லலாம். இதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை தாளித்து அதுக்கப்புறம் நான் ரைஸ் குக்கரில் தான் நான் வந்து ஆட் பண்ணி அதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில், அப்புறம் வந்து 3 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பாதி இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பாதி இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம கீ ரைஸ்க்கு கொஞ்சம் கூட ஆட் பண்ணால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த அரோமா டெக்ஸ்சர் எல்லாம்.
ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் இதில் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புலாவ் ஆர் கீ ரைஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக நல்லா இருக்குங்க. ஸோ நிறையா பேர் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக தான் ஆட் பண்ணுவாங்க, அதுதான் அவங்க செய்கிற தப்பு. ஸோ இதுலேயும் வந்து நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணால் தான் ரொம்பவே நல்லா இருக்குங்க, அந்த நறுமணம் கமகமன்னு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் நான் வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், கூட வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மல்லித்தலை புதினா தலை இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் நாம். ஸோ நான் இப்போ வந்து மல்லித்தலை புதினா தலை பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன், பாதி வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணுறப்போ ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து நல்லா அந்த ரைஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா வந்து அரோமா இருக்குங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நம்ம சேர்த்த அந்த தக்காளி புதினா மல்லித்தலை பச்சை மிளகாய் எல்லாமே வந்து இதோட கம்பைன் ஆகிற மாதிரி மிங்கிள் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். ஸோ அனதர் சைட் நான் வந்து ரைஸ் குக்கர் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது எல்லாம் வந்து நான் கரண்ட்டில் செய்கிறதால நம்ம வந்து அந்த ரைஸ் குக்கர் கரண்ட்டில் தான் நம்ம மூவ் பண்ணுறது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதில் தாளித்து பாருங்கள், இதில் தான் நான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த பாட்டமில் நான் வந்து அந்த தாளித்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து 1.5 அரைக்கால் அந்த இதில் கப்பில் வந்து 1.5 இது நான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து 3 ஆட் பண்ணணும் வாட்டரு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா வந்து ஷோக் ஆகிடுச்சு ரைஸு. நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுட்டேன்னா. ஸோ இதெல்லாம் தண்ணியெல்லாம் வடித்து நம்ம வந்து இந்த ரைஸ் குக்கர் பாட்டில் வந்து இந்த ரைஸ் அப்புறம் நம்ம தாளித்த மசாலாஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடணும். ஸோ தேவையான அளவு இப்போ நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் 1.5 கப் வந்து நான் ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து 3 கப்ஸ் வந்து இதில் நான் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. ஸோ நம்ம கரண்ட்டில் செய்கிறதால கூட போடணும் கம்மி பண்ணணும் சொல்லி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன நம்ம வந்து கேஸ் அடுப்பில் செஞ்சாலும் அதே குவான்டிட்டி தான், அதே அளவு தாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு உள்ளார வந்து இறக்கிடணும் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு கரண்ட்டில் ஃப்ளக் வந்து போட்டு சுவிட்ச் போட்டுடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்லேயே இந்த மாதிரி கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு. இதில் வந்து குக்கு வார்ம்னு சொல்லி 2 இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கில் வச்சிங்கன்னா இது வார்மில் வந்து நின்றுடும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சூப்பரான கீ ரைஸ் வந்து நல்லா பாருங்கள் பொலன்னு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி கேஸ் அடுப்பில் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி பாருங்கள் ரைஸ் குக்கர்லேயும் இதாகிடுச்சு. நான் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் சூப்பராக நல்லா வந்து உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்பவே பாட்டில் செய்கிறத விட இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் செய்கிற அந்த கீ ரைஸ் புலாவ் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஒரு சைட் தால்ச்சாவும் ரெடி பண்ணிட்டேன்னா. ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ணிடுறேன் பிளேட்டில். ஸோ எம்மியான மட்டன் தால்ச்சாவோட மட்டன் வறுவலோட கீ ரைஸ், அதாவது ரைஸ் குக்கரில் பண்ண கீ ரைஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.